வணக்கம். கரூர் சம்பவம் தொடர்பான வழக்குகள் அனைத்தும் தற்பொழுது மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் தற்பொழுது விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பொதுமக்களின் நலனை முக்கியம், அரசின் பாதுகாப்பு அமைப்பு முறையாக செயல்பட வேண்டும் என நீதிபதிகள் வழிகாட்டு நெறிமுறைகளை கொடுத்திருக்கிறார்கள். இந்த வழக்கு தொடர்பாக பல்வேறு வழக்குகள் தற்பொழுது நீதிமன்றத்தில் தொடரப்பட்டு இருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடியிருந்தது கூட தற்பொழுது மதுரை உயர்நீதிமன்ற கிளைக்கு மாற்றி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இருக்கிறது. அனைத்து வழக்குகளும் தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தற்பொழுது விசாரணையானது நடைபெற்று வருகிறது. கரூர் பிரச்சாரத்திற்கு எப்படி அனுமதி வழங்கினீர்கள்? கரூரில் விஜய் பிரச்சாரத்திற்கு அனுமதி வழங்கிய இடம் மாநில சாலையா, தேசிய நெடுஞ்சாலையா, எப்படி அனுமதி அளித்தீர்கள் என நீதிபதிகள் தற்பொழுது கேட்டிருக்கிறார்கள். அதே போன்ற மாநில தேசிய நெடுஞ்சாலைகளில் அனுமதி வழங்கக்கூடாது என்று தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் மாநில தேசிய நெடுஞ்சாலைகள் அருகே எந்த அரசியல் கட்சிக்கும் அனுமதி வழங்கப்படவில்லை என்று அரசு தரப்பானது தெரிவித்திருக்கிறது. அரசியல் நிகழ்ச்சிகள், கூட்டங்களுக்கு நெறிமுறைகளை வகுக்க கோரிய பொதுநல மனு மீது முதலில் தற்பொழுது விசாரணை நடைபெற்று வருகிறது. கரூர் விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கோரியது உள்ளிட்ட 7 பொதுநல வழக்குகள் உயர்நீதிமன்ற அமர்வில் தற்பொழுது விசாரணை நடைபெற்று வருகிறது. பிரச்சாரத்திற்கு அனுமதி வழங்கிய இடம் மாநில சாலையா, தேசிய நெடுஞ்சாலையா, எப்படி அனுமதியானது வழங்கப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளும் தற்பொழுது நீதிபதிகள் கேட்டிருக்கிறார்கள். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு கோரிய வழக்கில் நீதிபதிகள் தற்பொழுது கேள்வி கேட்டிருக்கிறார்கள். அதே போன்று இன்னும் இறந்தவர்களுடைய இரத்த கரை கூட காயவில்லை, அதற்குள் பார்த்தோம்னா சிபிஐ விசாரணைக்கு மாற்றுவது எப்படி அனுமதிக்க முடியும் என தற்பொழுது அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ அவர்கள் கேட்டிருக்கிறார். அதே போன்று கூடுதல் அட்வொகேட் என்றவர்களும் இந்த வழக்கில் தற்பொழுது ஆஜராகியிருக்கிறார். கரூர் நெரிசல் தொடர்பாக பல்வேறு பொதுநல வழக்குகளும் தற்பொழுது தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஒவ்வொரு வழக்குகளாக அந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. இதில் நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறார்கள். மதிய உணவு இடைவேளைக்கு பின்பு மீண்டும் இந்த விசாரணையானது துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு பின்பு உரிய ஆணைகள் பிறப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரசியல் பொதுக்கூட்டங்களில் எக்ஸிட் கட்டாயம் என்றும் தற்பொழுது நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று கரூர் சம்பவத்தில் இழப்பீடு கோரிய வழக்கில் பதிலளிக்க அரசிற்கு உத்தரவு பிறப்பித்தும் நீதிபதிகள் உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார்கள்.